Hello friends, welcome to my channel Beta Breeding Day 62. Beta ஃபிஷ்ஷோட ஏஜ் 57 days. இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் ஓமன்லேருந்து வந்திருந்தாங்க அவங்க டாட்டரோட. ஸோ ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் வந்திருந்தாங்க. அப்படியே என்னோட இதை பார்த்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு ரெண்டு ஃபிஷ்ஷு கொடுங்க சார் சொன்னாங்க. ஸோ நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன் சேல்ஸில் இருக்குன்னு. ஸோ அந்த குட்டி பொண்ணே வந்து 2 ஃபிஷ்ஷு வந்து அடல்ட்டு ஃபிஷ் இருக்கிற டப்பில் இருந்து செலக்ட் பண்ணால். ஸோ ரெண்டுமே மேல் பீட்டாக தான் நான் எடுத்துக்க சொல்லியிருந்தேன். ஏன்னா மேல் பீட்டானா அது கொஞ்சம் சர்வைவல் ஜாஸ்தியாக இருக்கும், இன்னொன்று கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். ஸோ அவங்க ரெண்டு ஃபிஷ்ஷையும் நான் பேக் பண்ணி ஒரு கவரில் போட்டு கொடுத்துட்டேன். ஆக்சிஜன்லாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட் நார்மல் பேக்கிங் தான். ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ கண்டிஷன் போட்டேன், அடுத்த தடவை ட்ரீட்மெண்ட் வரும்போது ஃபிஷ்ஷு உயிரோடு இருக்கணும், இல்லைனா வச்சு செய்வேன்னு. ஸோ அந்த பொண்ணும் ஸ்மைல் பண்ணி எடுத்துக்கிட்டான். ஸோ கூடவே வந்து மைக்ரோ பெல்லட்டும் கிரெயின்ஸும் கொடுத்துட்டேன். ஏன்னா என்ன ஃபுட்டு போடுதுன்னு தெரியாது. நான் இது 2 தான் அந்த ஃபிஷ்ஷுக்கு போட்டு வளர்த்துட்டு வரதுனால கொடுத்தேன். ஸோ ஃபைனலாக அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு குட் பை சொல்லிட்டு அந்த 2 குட்டீஸையும் தூக்கின்னு போயிட்டாங்க. ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு ஃபோட்டோ காமிச்சாங்க, சேஃபாக தான் இருக்குது. ஸோ நான் நேற்று ஒரு வீடியோ பார்த்துருந்தேன், எப்படி பீட்டா ஃப்ரையை வந்து ஜெண்டர் ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு நம்ம கமெண்ட்லேயும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி நான் யோசிக்கலாம், அக்ரெசிவாக இருந்தால் மேலு அவ்வளோதான் நான் யோசித்து வச்சுருந்தேன். சரி ஓகே, நீ ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏதோ 3 பாயிண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, பட் நான் சிம்பிளாக வந்து அக்ரெசிவாக இருந்தால் மேலாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இது இன்னும் கொஞ்சம் 3 months கழிச்சு தான் அதோட டெய்ல் ஃபின்லாம் பெருசாகும். அதை வச்சு ஈஸியாக நம்ம மேலாக ஃபீமேலான்னு பார்த்துடலாம். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதோட பியர்டு அது வந்து ரொம்ப லாங்காக இருந்ததுன்னா மேல்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு நான் 2 மேலை மட்டும் அந்த பொண்ணுக்கு எடுத்து கொடுத்துட்டேன். இன்னொன்று வந்து எக்ஸ்பர்ட்டு, பட்டு எக்ஸ்பர்ட்லாம் இந்த டைமில் வந்து 2 months பார்க்க முடியுமான்னு தெரியல. ஸோ அதை பற்றி நான் ரொம்ப யோசிக்கலை. இப்போதைக்கு பியர்ட் பெருசாக இருக்குது, அக்ரெசிவாக இருக்கிறத மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சிட்டேன். ஸோ இந்த டப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கலர்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போதைக்கு ப்ளூ இருக்குது, க்ரே இருக்குது, ப்ளூயிஷ் க்ரீன், தென் ஒயிட்டும் ஒரு 10 pieces இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இந்த பீட்டா ஃப்ரை பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் சுற்றி அடிச்சிட்டு இருந்தது. ஸோ இதை வந்து நான் பாட்டில் பண்ணலான்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துகிட்டு பாட்டில் பண்ணிட்டேன் இந்த ஃபிஷ்ஷையும். ஸோ அதுவும் நான் சேல்ஸுக்கு வச்சுட்டேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் கேட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து சென்னையில் இருந்தாங்கன்னா நான் இங்கேருந்து பூந்தமல்லி வரைக்கும் ட்ராவல் பண்ணுவேன். யாராவது அந்த பக்கம் வந்தால் கூட நான் கொடுத்துருவேன். ஸோ பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு எல்லா ஃப்ரைஸும் நல்லா இருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிங்கன்னா யாருக்காவது வேணும்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.